ஐயோ அம்மா அம்மா முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்களே தாயி. அம்மா என்னுடைய தாய் முகத்தை நான் பார்ப்பது கிடையாதம்மா. 10 மாதங்கள் என்னை சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட எனது தாய் பொண்ணுங்களை நினைத்து வந்து இனி தாயி. அம்மா உன்னுடைய தாலி எருமடை இந்த பாவின் அப்பால் அரிசி கலந்து தந்தை நான் சாகடித்திருப்பேன் தாயி. நினைத்து அப்படியானால் உன் அண்ணன் சொல்வது பொய்யான வார்த்தையா? நீ சொல்வது உண்மையா? அடி பாவி, இந்த வளர்த்த கைய குளத்துல கழுவ, அடி தங்காளி, அடி ராஜக்காரி, அடி வாட்டக்காரி, பேட்டக்காரி, அடி ஏன் மகா இருந்தா என் பூ போட்டு வச்சிருப்பியா? என் தாயை வச்சிருப்பியா? என் தாயத்தை பாவி பூவாக்கி என்ன இந்த தவறு நான் செய்யவில்லை தாயி. சத்தியமாக தவறு நான் செய்யலம்மா. அம்மா யார் பாடும் பாடல் என்றால் யார் பாடும் பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது. யார் பாடும் பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது. யார் பாடும் பாடல் என்றாலும் சேராது நம்மை தேராது. கனவி வாழ்வாகி வாழ்வி கனவாகி வளர்த்தியேன் உயிரை நினைவாக. என்னுடைய சோகமெல்லாம்
யார் பாடும் பாடல் என்றாலும் நம் பாடல் போலியாகாதே. ஒரு பெற்றெடுத்த தாயினை பார்த்திருந்தா என் தாயை அத்திருப்பியா, என் பூவை போட்டு பத்திருப்பியா, உன்னை வளர்த்த கொஞ்சம் குளத்துல கழுவ அது செவடியா பெற்றெடுத்த மகளே. நான் பெற்றெடுத்த மகளா இருந்த என் தாயை அத்திருப்பியா? பேசாத, பேசவே பேசக்கூடாது. ஏடி சின்ன சிறிய வயதுல இருந்து தாய் முகனா உனக்கு என்னன்னு தெரியுமா? தாய் முகத்தை பார்த்திருப்பியா? சின்னத்திலே குழந்தையாக இருக்க வேண்டிய உன்னை வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமலை ஊற்றி தங்க தொட்டிலை தாளாட்டி மார்பீதும் தோல்வீதும் தூக்கி வளர்த்து பாடி உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவ உன் தந்தை இருக்கின்றாரு. அவர் என்னை மனமுடித்து இந்த அரவணைக்கு கொண்டு வர போது 60 வயது, எனக்கு 40 வயது. 40 வயசா? ஆமா, 40 வயசு வரைக்குமா ஊர்ல கரம்பேறிங்கடா? யாருமா உன கட்டி போல? பங்காளி பையன் கூடி இருந்தாரு, அவரு கூட கட்டி நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்குதாடி நாயா? ஏடி அவன் யாரு? ஒரு காலகால பையன், அவனுக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சு. நான் 2ஆம் தரமா மண்டால வந்தேன். உலகிற பாவி எல்லாம் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கல, ஒரு சொல்லல, ஒரு வேலையை வாங்கல, தக்காளி மகளா நினைச்சு உன்னை வளர்க்கல. 300 நாள் நான் சுமந்த பெற்றெடுத்த மகளா நினைச்சு உன்னை வளர்த்துறேன். நீ சரியா இருந்தா ஒரு காவலக்கார பையன் கேட்பான் அந்த கேள்விய. கேட்டு நிக்கிறியா வழக்கு மாதிரி? ஏன்டா எங்க அம்மா அப்படி கேட்கணும்? போல விட்டா அழுதுறாடா என்ன காட்டா அப்படியா? ஐயா என்ன காட்டா அப்படின்னா என்ன வழக்க மாதிரி அவங்க அப்பா எங்க தாலி கட்டி இந்த அரவணைக்கு கொண்டு வரும்போது அவருக்கு 60 வயது, எனக்கு 40 வயது. 40 வயசுல என்னை எவனும் ஓட்டி போல எந்த பாடு காட்டு அது மாதிரி 40 ஏக்கரா சொம்மா கிடக்குது, அதை ஓட்டி மல்லா கொட்டை போடலான்னு நானும் மிருகக்காரன் பேசிக்கிறோம். காரம் நானும் ஏண்டா இந்த மாசத்துல மேட்ட போடுவாங்க. இது என்ன மாசம்? அது என்ன ஜத? மாசி மாசம் தான் இல்லடா, மாசி மாசம். எப்படி எப்படி இந்த வயசுல ஆட்டம் ஆடுறியே, அறியாத்துல எத்தனை பயிர பார்த்து இந்த வயசான காலத்துல பின்னாடி என்ன பண்ற? முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. நெஞ்செல்லாம் வலிக்குதம்மா, நாயமாடித ஊர்ல உலகத்துல நடக்கமா இப்படியா வெளியே எடுத்து அப்பனை சாவடிப்பேன், சாவடிப்பேன். அம்மா இல்லாத பொண்ணுன்னு உங்களை எப்படிலாம் வளர்த்தா? நீ குழந்தையா இருக்க சொல்ல அம்மா காலை கலப்பிகளை பூட்டா உங்களை வளர்ப்பதற்காக ஒப்ப இத 2ஆம் தரமா பால் குடிக்கிற குழந்தைங்க பாலு பாலு நடந்து பாலே வரலன்னா கூட சொம்மானா சப்பாச்சு
ஏண்டா இதுதான் சொல்றேன் அவ்வளவு சேராதான்னு உங்களை பொண்ண பெண்ணாக பிறந்தா அவளை அடிச்சு வளர்த்துருக்கணும் முருக மட்டும் ஒடிச்சு வளர்த்துருக்கணும் அடிக்கவும் இல்ல அடிக்கவும் இல்ல ஓடிக்கவும் இல்ல செல்லம் கொடுத்தல முடித்து தலைமையை தூக்கி வளர்த்தங்க அவளை வளர்த்த இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப செய்ய முடியாது. ஜனம் எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. காலையில வேன்ல போ சொல்ல டர்னு திருமணம் ஒண்ணு எல்லாம் தூக்கிடுவாங்க. நான் மட்டும் எழுதி வர அப்புறமா நம்ம ஜன்னல சாத்திட்டியா செய்யறத யாரால அவ பாட்டு செய்யல சக்தி வேலைதான் சாவிக்கிறான் பையன் போறா சக்தி வேலைதான் சாவிக்குதுன்னு சக்தி வேளாண் சக்தி வேளாண் இங்க யாரும் பேச மாட்டாங்க எல்லாம் பயில தானே புரியாது உட்காந்து காயில ஏழி வேலை தான் உட்காந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்க ஆரம்பத்துல மகாராணி வந்தா மாதிரி வந்தா பொழுது வெடியாங்காட்டிய தேடி ஆட்டமா அவங்களுக்கு தெரியாது நீ சொல்லி தரியா சொல்லி தரீங்களா என் பொண்ணா இருந்தா பொண்ணக போட்டு ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் செய்து வைத்து செய்ய போறேன் பாக்கணும்னு நினைச்சுட்டா எப்ப எந்த ஆள் என் பூ போட்டு பறிச்சாலும் ஒரு இடத்துல உன் மானத்தை எடுத்துருவாடி கல்யாணம் பண்றா காலகாலத்துல சொன்னா கல்யாணம் பண்றியா நீ இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் தான் போட்ட பொண்ணு கைக்கு இருபது கொண்டு உனக்கு எனக்கும் ஒட்டு வரவு கிடையாது நீ யாரோ நான் யாரோ அவர் நகையெல்லாம் அவரு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு அமனமா ஓடு அவுத்து வைக்க மனசு தங்கோ நான் அறிஞ்ச தெய்வோ நன்றி சொல்ல போதாதம்மா தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஈரேழு ஜன்மம் இது மாறாத பந்தம் கோவில் மிதத்தோம் அந்த உஞ்சுக்கு தசேதாமில்ல கோவில் கதவாடச்சா சுவாமி தூங்க போறதில்லை
அன்னமே மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஈரேழு ஜென்மம் இது மறையாத பந்தம் தாய் மனசு தங்க வளர்த்த தாய் நான் உயிரோடு இருக்கிறேன். பெற்ற தாய் செத்துட்டா. பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் அப்படியே அப்பனை சாவடிச்சோம். நாளைக்கு உன்ன அப்படியே பொம்பளை மாதிரி மாத்திக்கிறேன். ஏண்டா? ஏய், பாடகி. ஏய், அம்மா தாலி உன் போட்டு பத்திர போய் கேள்றா. எப்போ உன் தாலி அறுத்தாலோ நாளைக்கு உன்னை சாகடிக்க மாட்டான்னா நிச்சயம். சத்தியமா சாகதான் புரியுதுமா? வேற எதுவும் புரிமானமா தெரியல. அதனால இந்த நாட்டுல இருந்தா நமக்கு தாபத்து. அமைச்சரே அப்படி பாருங்க. இந்த நிலைக்கு காலம் இல்லாருக்கு யாரை மகேஸ்வரி அவதான் மகேஸ்வரி எந்த ஆளி நானும் பார்த்தாயா இவளை என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அதை தெரிஞ்சு பார்த்து அரவ நாடு அந்த அரவ காட்டுல கொண்டு போய் விடு. அங்க இருக்கும் மிருகத்துக்கு முன்னாடி குத்தி சாவடிக்க சொல்றேன் நான். செத்து வைத்தான் சாவணும். அப்ப சாவடிச்ச தேவையா நான் செத்துறேன். பணத்தை வாங்கி நீங்களும் பங்குட்டி எடுத்து சாகடிக்கணும். நீங்கள் அரண்மனை சென்று ஓய்வெடுக்க போகிறீர்களா? ஆமா, நான் வாழலாம். அன்றொரு நாள் மாபெரு சபையில் மகாராணி எனக்காக பேசினார்கள். உண்மைத்தான் கோபாலே. இவளை விடலாமா? விடக்கூடாது. நீ என்ன மகேஸ்வரி, நீ தாகணும் தன்னை வாழக்கூடாது தாகணும் நான் சொல்லி தலைக்கு சுமையாகி விட்டது. எப்ப என் வாயினால் அவன் சாவணும் சொன்னனோ அந்த மரணம் எனக்கு வந்துருச்சுடா. இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று ஆரம்பத்திலே கங்கணம் கட்டினோம். போய் சேர்ந்து அம்மா அவரு வர என்னுடைய தாயை சாகடித்து விட்டாயா? எங்கம்மா வர்ற? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூத்துக்கவும்மா ஒரு பொட்ட சிறுக்கி அடிக்கிற அடி உள்ளக்கிற தேங்காய் மூடி வெளியே வந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன். யானும் உண்டு இல்ல அம்மாட கைய ஓட சொல்ற பாரு. பாத்தியா மேல சோப்பு கலர். ஆமாம், உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டாய்? அவர் தானே? சத்தியமாக சொல்கின்றேன், எந்த பாவம் என்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தாயை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசு உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். 6 மணி நேரத்துல மூடி எடுத்து 2 மணி நேரம் ஆக்குற.
இப்போதான் உண்மை ரகசியம் உன்னிடம் போகிறேன். அந்த பாவி எங்க இருக்கிறான்? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொன்ற கொலைகாரனை உன்னிடம் நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தர? நீங்கள் எதை திட்டாலும் தடையில்லாமல் தருகின்றோம். ஓ, எதற்கெல்லாம் தரலமே? அட வெய்ய எடுத்த வேலை ஆயுதம். அவ கம்சலா விட்டு பொண்ணு நின்னுங்கிறப்ப வெய்ய எடுத்துன்னு வரானா துணி காஞ்சி எடுத்து போன பொண்ணு கிடப்பான். எதை கேட்டாலும் தரலாமே? முட்டா பாரு சேர்த்து போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல குறி காட்சி கையை முட்டி எதுக்கு என்னப்பா பாட்டு என்னடா பால் உடுவிட்ட என்ன வந்து தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? ஐயா நானே. கமால் கேட்டது என்னன்னு கேக்குறேன்னா வாய வச்சு நானும் வந்தா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திரக்கார மேல கையை வச்சிருப்பேன். அதை இந்த மலையாளக்காரத்தை சொல்லுங்க. அன்று ஒரு நாள் மூஞ்ச பாரு நல்லா ஒயிலேறி மூஞ்சாட்டம் மாபெரும் சபையில் அனைவரும் முன்பாக என்ன என்னடா சொன்னாயவா? வயிற புழுவா சொன்னாங்க. இட்டக்கால் செருப்புக்கு சமம். மூடும் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கணும். நெத்தியில வைக்கிறோமா? 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறாங்களா? மொம்மாட்டாடி ஆக்குறாங்களா? வாழைப்படிக்கு வெளியே விடுகிறா. செருப்பின் சிறப்பறியாதவளே. ஒரு செருப்பு 14 வருடம் ஒரு நாட்டையே ஆண்டிருக்க. நானேதான் உன் கண் முன்பாகவே தாயை கொலை செய்து விட்டார். இந்த உண்மையினுடைய இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் உனக்கும் இடம் கிடையாது. அது எனக்கு பேசலாமா? அவன் கடுக்கிறான் வேலைக்கார பையன். சேர்மன் உட்காரியா? என் கண்மணி உட்காரியா? வேற எங்க அடிக்காத கேஸ் ஆயிடும். அடிச்ச கேஸ் கிடையாது. அமைதி தேவை, பொறுமை தேவை. நீ போட பாத்தியா? எங்க இருக்கிற தகுதிக்கு உன் கையில நினைத்தான் இந்த மகேந்திர நாடு பாத்தியா? நாய் சுடக்கூட வாய அதுக்கு சூடு தாங்க அமைச்சர் வாழ்க்கை இந்நாட்டமைச்சர் கருணாக வாழ்க வாழ்க. ஒரு சின்னத்துல வாக்கு போடுவேன். சத்தமா சத்தமா யார அமைச்சர் வாழ்க சொல்லு. இந்நாட்டு அமைச்சர் கருணாக வாழ்க வாழ்க. அல்ல சிரிச்சுக்கினேன். சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழ